ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான மதுரை தண்ணி சட்னி தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாம். வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இவ்வளவு சூப்பரான டேஸ்டியான மதுரை தண்ணி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இது செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஒரு 6 பச்சை மிளகாய் லைட்டாக கீறிட்டு போட்டுக்கணும். முழுசா போட்டால் தெரிக்கும் மேலெல்லாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்குங்க. இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கலாம். இதை லைட்டாக வதக்குனதுக்கு பிறகு ஒரு 2 பல்லாரி போட்டுக்கலாம். சின்னதாக இருந்தால் 2 போட்டுங்க, பெருசாக இருந்தால் ஒரு பல்லாரி போட்டுக்குங்க. இது ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நல்லா வதக்கிக்கலாம். இந்த கண்ணாடி பதத்துக்கு வதங்குறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு வதக்கிக்குங்க. அது போதும். ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்கக்கூடாது. அந்த கலர் மாறிடும், சட்னியோட கலரு. கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம். புளிப்பு டேஸ்ட் பிடிக்கிறவங்க கொஞ்சமாக புளி போட்டுக்குங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு மேலே வதக்கணுன்னா கலர் மாறிடும். இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஆறட்டும். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஒரு 1/4 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை இருக்கும். அந்தளவு சேர்த்துக்குங்க. இப்போ இதில் ஒரு 100 ml தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். பாருங்கள், ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் அம்மியில் அரைச்ச மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வலுவலுன்னு அரைச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். ஒரு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இது லைட்டாக பொரிஞ்சோடனே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ சட்னியில் எடுத்து கொட்டிடலாம். பாருங்கள், நம்ம மதுரை தண்ணி சட்னி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுன்னு. ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். நம்ம தோசையோடையோ இட்லியோடையோ வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் சட்டுன்னு. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி.